நல்லதொரு குடும்பம். நல்ல குடும்பம். திருச்சியில என்ன வெயிலுப்பா, பாப்பா 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 பாப்பா, மண்டைய பொளக்குது. டேய் அப்பா. என்னங்க போன வேகத்துல வந்துட்டீங்க? என்னாச்சு? வேலைக்கு போலையா? ஸ்கூலுக்கு போன பிள்ளைங்களையும் கூட கூட்டிட்டு வந்துட்டீங்க? ஏய் சாலி, ஸ்கூலுக்கு லீவ் போட்டாச்சு. ஒரே டிராபிக்மா. ஊர்ல என்ன நடக்குதுன்னே எனக்கு தெரியல. இதுவே எங்க தலைவர் வந்திருந்தா இவ்வளவு டிராபிக் ஆயிருக்குமா? எங்க தலைவரை பார்த்து கத்துக்கங்க. சரி சரி, அப்படியே பேசிட்டு ஒரு நல்ல ஒரு ஃபில்டர் காப்பியா ஒன்று போட்டு விடுமா எனக்கு. ஆமா ஆமா, ஆனா உனா எங்க அண்ணனை பத்தி குறை சொல்றதே உங்களுக்கு வேலையா போச்சு. சரி இருங்க, உங்களுக்கு காஃபி தானே, போட்டு வரேன். அடடா, வீட்ல யாரும் இருக்க மாட்டாங்கன்னு நினைச்சா இன்னைக்கு எல்லாருமே வீட்ல தான் இருக்காங்க போலக்கே. என்ன தங்கச்சி, மாப்பிள்ளைக்கு ஃபில்டர் காஃபி போட போறீங்களா? அப்படியே நம்ம அண்ணனுக்கும் ஒரு காஃபியை போடுங்க. அப்படியே உங்க ஓட்டையும் ரெட்டலைக்கே போடுங்க. ஏப்பா தம்பிகளே, உங்களை எல்லாம் படிக்க வச்சது நாங்க. ஆல் பாஸ் போட்டது நானு. ஆல் பாஸ் போட்டது நானு. ஒரு வருஷம் வீணா போயிட்டு மன குழப்பத்தில் இருந்தீங்க. ஆன்லைன்ல வகுப்பு அதாவது பள்ளிக்கூட பள்ளியில் படிக்கிற மாணவருக்கு ஆல் பாஸ், கல்லூரியில் படிக்கிற மாணவர்களுக்கு ஒரு வருடம் வீணா போய்விட்டு மன உளைச்சல் இருந்த மாணவர் மன உளைச்சல் மீட்டு ஆன்லைன்ல வகுப்பு, ஆன்லைன்ல தேர்வு பிரமாதமா படிச்சீங்க. எல்லாருக்கும் பட்டம் கொடுத்த அரசாங்கம் அண்ணா. என்ன மாப்பிள்ள, நான் சொல்றது சரிதானே? உங்க ஓட்டு ரெட்டலைக்கே போடுங்க மாப்பிள்ள. என்ன பிள்ளைகளா, கொரோனா காலத்துல உங்களை பாஸ் ஆக்குற நம்ம எடப்பாடி ஐயா மறந்துட்டீங்களா? நம்ம எடப்பாடி ஐயா மாதிரி வருமா? அவர் தான் நம்ம எல்லாருக்குமே ஒரு முன் மாதிரி. என்னதான் இருந்தாலும் இவரும் ரெட்டலைக்கு போட போறது கிடையாது, நானும் ரெட்டலைக்கு ஓட்டு போடுறதே கிடையாது. அப்புறம் வேற யாருக்குமா நீ போட போற? மாமா, எப்போதுமே நம்ம ஓட்டு நம்ம உதயசூரியனுக்கு தான். தன்ன தன்னன்னா தன்னன்னா தன்னன்னா. குடும்பமே தலைமுறை தலைமுறையா உதயசூரியனுக்கு தான் ஓட்டு போடுவோம். இந்த திராவிட மாடல் ஆட்சி தான் எங்களுடைய ரோல் மாடல். எங்களுக்கு மட்டும் இல்ல, எல்லாருக்கும் ரோல் மாடல். எல்லாருக்கும் மட்டும் இல்ல, இந்த உலகத்துக்கே ரோல் மாடல். ஐயா, இங்க என்ன ஒரே சத்தமா இருக்கு? என்னால படிக்கவே முடியல. மாமா, நீங்க எப்ப வந்தீங்க? நான் எப்போ வருவேன், எப்படி வருவேன்னு உனக்கு தெரியாது. ஆனா நான் எப்போ வந்தாலும் ரெட்டலைக்கு தான் போட வைப்பேன் பாப்பா. இல்ல பாப்பா, நீ உதயசூரியனுக்கு தான் நீ ஓட்டு போடணும். எங்க அம்மா எப்போதுமே விசில் தான். உங்க விஜய் உயிர் என்ன வரனா? விஜய் உங்க விஜய் எளியவன் குரல்னா? விஜய் உங்க விஜய் தனியா இல்ல கடல்னா? விஜய் உங்க விஜய் எளியவன் குரல்னா? விஜய் உங்க விஜய் தனியா இல்ல கடல்னா? மக்கள் தானே மன்னர்களே உனக்கு காட்ட வரனா? தேவனே என்னை பாருங்கள், என் பாவங்கள் தம்மை வாங்கிக் கொள்ளுங்கள். தேவனே என்னை பாருங்கள், என் பாவங்கள் தம்மை வாங்கிக் கொள்ளுங்கள். எங்க அண்ணன் விஜய் தான் எங்களுக்கு ரோல் மாடல். அவர் தான் எங்களுக்கு எல்லாமே. அவருக்கு தான் நாங்க ஓட்டு போடுவோம்.
நானும் ஓட்டு போடுவேன், நீயும் அவருக்கு தான் ஓட்டு போடணும் பாப்பா. பாப்பா நீ ரெட்டலைக்கு தான் போடுற பாப்பா. பாப்பா நீ உதயசூரியன் தான் ஓட்டு போடுற. இல்ல பாப்பா, நீ விசிலுக்கு தான் ஓட்டு போடுற. பாப்பா யார் பேச்சும் கேட்காத, என் பேச்ச கேளு, ரெட்டலைக்கு ஓட்ட போடு. பாப்பா அப்பா சொல்றது கேளு, உனக்கு தான் தெரியும்ல, முதல்ல உதயசூரியனுக்கு ஓட்டு போடு. பாப்பா நமக்கு மாற்றம் வேணும், விசிலுக்கு ஓட்டு போட்டுரு. பாப்பா நல்லா கவனிச்சுக்க, நமக்கு ரெட் கலர் தான் ரோல் மாடல், அவங்களுக்கே ஓட்ட போட்டுரு. பாப்பா உதயசூரியனுக்கு ஓட்டு போடு, அவங்க தான் நமக்கு ரோல் மாடல். பாப்பா விஜய்க்கு ஓட்டு போடு, விஜய் தான் நமக்கு ரோல் மாடல். இவங்க யார் பேச்சையும் கேட்காத, திரும்பி சொல்றேன், ரெட் கலர் தான் நம்ம ரோல் மாடல், அவருக்கே ஓட்ட போடு. பாப்பா மறுபடியும் நான் சொல்றேன், இல்லப்பா அவருக்கு ஓட்டு போடு, ரெட்டலைக்கு ஓட்டு போடு, ரெட்டலைக்கு போடு, ரெட்டலைக்கே போடு, ரெட்டலை ரோல் மாடல், ரோல் மாடல், போடணும். ரெட்டலை உதயசூரியா, ரெட்டலை உதயசூரியா, ரெட்டலை. நிறுத்துங்க. ஐயோ நிறுத்துங்களேன். நீங்க இங்க ஓட்டு போடுற ஆளுதான் முன்மாதிரியா இருக்காங்களா, இல்ல நீங்க தான் இருக்கீங்களா? நான் வச்சிருக்கிற லேப்டாப் வேணா அவங்க கொடுத்ததா இருக்கலாம், நான் ஓட்டுற சைக்கிளும் அவங்க கொடுத்ததா இருக்கலாம், எக்ஸாம்ல பாஸ் கூட பண்ணிரலாம், 1000 ரூபாய் காசு கொடுக்கலாம், ஃப்ரீயா பஸ்ல வேணா போனா. இவங்க யாருமே நமக்கு முன்மாதிரியா இருக்கிறாங்களா? கண்டிப்பா கிடையாது. நீங்க எல்லாரும் இவங்களுக்கு சப்போர்ட் பண்றீங்களா? பண்ணுங்க, ஒன்னும் பிரச்சனை இல்ல. ஆனா அவங்க எல்லாம் பேச்சுல முன்மாதிரியா இருக்கிறாங்களா? இல்ல. ஒழுக்கத்துல முன்மாதிரியா இருக்கிறாங்களா? இல்ல. நடத்தையில முன்மாதிரியா இருக்காங்களா? இல்ல 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 இல்ல, யாருமே இல்ல. சரிம்மா நீ சொல்றதெல்லாம் வாஸ்தவம் தான். அப்படி நீ சொல்ற மாதிரி இந்த உலகத்துல யார் தான் இருக்கா? ஒரு உதாரணம் சொல்ல. ஏன் இல்ல, இருக்காரு. ஒரே ஒருத்தர் இருக்காரு, அவர்தான் இயேசு. அவர்தான் சொன்னதை செஞ்சாரு, பேச்சுல முன்மாதிரியா இருந்தாரு, ஒழுக்கத்துல முன்மாதிரியா இருந்தாரு, நம்ம எப்படி வாழணும்னு அவர் கற்றுக் கொடுத்தாரு. அவரை முன்மாதிரியா எடுத்துக்காம நீங்க என்னன்னா அந்த கட்சி இந்த கட்சி, அந்த சின்னம் இந்த சின்னம், அந்த தலைவர் இந்த தலைவர், அவங்க ரோல் மாடல் இவங்க ரோல் மாடல் அப்படின்னு எல்லாத்தையும் நீங்க ரோல் மாடலா எடுத்துட்டு இருக்கீங்க. இத பாத்துக்கிட்டு இருக்கிற நீங்களும் கொஞ்சம் சிந்திச்சு பாருங்களேன், யார் உண்மையான முன்மாதிரின்னு. என்னுடைய முன்மாதிரி இயேசு. யார் உங்களுடைய முன்மாதிரி? சேர்ந்து சொல்லுங்க, ஜீசஸ் கிரைஸ்ட் இஸ் லார்ட். இப்ப யார் உங்களுடைய முன்மாதிரி? வர திங்கட்கிழமை எலெக்ஷன் ரிசல்ட். இவர் வர போறாரா, அவர் வர போறாரா? தாவேகாக்கு எத்தனை சீட்டு, தேமுதிக எத்தனை, திமுக எத்தனை, அதிமுக எத்தனை? யார் வர போறா, யார் வர போறா? வெளிப்படுத்தல் 22:12 தெளிவாய் சொல்லுகிறது. இயேசு சொல்லுகிறார், நான் சீக்கிரமாய் வருகிறேன். இன்னைக்கு நியூஸ் தொடர்ந்தா விஜயா ஸ்டாலினா, விஜயா ஸ்டாலினா, எதை எடுத்தாலும். ஆனா இங்க வந்திருக்கிற சின்ன பிள்ளைகளுக்கு மட்டும் இல்ல, பெரியவர்களுடைய கவனத்திற்கும் இந்த நேரில் பார்த்து கொண்டிருக்கிற கவனத்துக்கும் சொல்லுகிறேன், ஜீசஸ் கிரைஸ்ட் இஸ் கமிங் சூன். இயேசு கிறிஸ்து நம்முடைய ஆண்டவர், உலக ரட்சகர் சீக்கிரம் வராரு.
அவர் வரும்போது உலகத்தை அரசாளுகிற ஏக சக்கராதிபதியாய், ஒரே அரசராய், எவர்லாஸ்டிங் கிங்காய், இம்மார்டல், சாகாமை உடையவராய், அவர் ஒருவர் தான் ராஜா. அவர் சீக்கிரம் வராரு. அததான் நீங்களும் நானும் நம்புறோம், நம்ப வேண்டும். இப்படி நம்புகிற உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் மகா பெரிய நித்திய ஜீவனை வைத்திருக்கிறார், நல்வாழ்வை வைத்திருக்கிறார். பிள்ளைங்க கவனிங்க. அப்போ இந்த டிராமாவுடைய ஹீரோ யாரு? ஸ்டாலின் சாரா, எடப்பாடி சாரா, விஜய் சாரா? ஜீசஸ். எல்லாம் சேர்ந்து சொல்லுங்க, ஜே இ எஸ் யூ ஏ, Jesus. Jesus, everybody clap. Oh, make some noise for Jesus. Wonderful, wonderful, wonderful. அப்ப இந்த டிராமா உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு இதெல்லாம் ஒரு நாள்ல செஞ்சது எல்லாமே. ஒரு பிராக்டிஸும் இல்ல, யாரும் சரியா தூங்கல, சாப்பிடல. எல்லாருக்கும் இந்த டான்ஸ்ல, டிராமால பங்கு பெற்ற எல்லாருக்கும் மனதார எங்களுடைய வாழ்த்துக்கள்.